الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العظيم. عن أم سلمة رضي الله تعالى عنها أنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم نهى رسول الله صلى الله عليه وسلم عن كل مسكر ومفتر أو مفتر أو كما قال صلى الله عليه أو كما قالت أم سلمة رضي الله عنها. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தீனிலே, வத்தீனி சூறாவிலே வத்தீன் வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் 4 சத்தியங்களை செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் மீது சத்தியமாக, சீனாய் மலையின் மீது சத்தியமாக, தூர் சீனாவின் மீது, மக்கா நகர் மீது சத்தியமாக 4 சத்தியங்களை செய்து அல்லாஹ் சொல்கின்ற விடயம், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனித இனத்தை அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம். அழகாக, நாகரிகமாக, சுத்தமாக, நல்லவனாக, எல்லா துறைகளிலும் சிறந்தவனாக மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, அதுக்கு அடுத்த ஆயத் நேர் மாற்றமான ஆயத். சும்ம ரததினாஹு அஸ்ஃபல சாஃபிலின். பின்மன மனிதனை மிக கீழ்சாதியாக, கேவலமானவனாக, அற்பனாக மாற்றினோம். அதற்கடுத்ததாக அந்த கீழ்த்தரம் யாருக்கு ஏற்படாது, அதிலிருந்து யார் தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை சொல்கின்ற பொழுது, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கிரியைகள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை இந்த தன்மையிலிருந்து, கேவலத்திலிருந்து, அற்பத்தன்மையிலிருந்து நாம் பாதுகாப்போம். அன்பானவர்களே, மனிதன்
எல்லா வகையிலும் உன்னதமானவன், சிரேஷ்டமானவன். மனிதனுடைய உடம்பு அமைப்பும் அழகானது, மனிதனுடைய புத்தி அதுவும் சீர்மையானது, அதுவும் உயர்ந்தது. மனிதனுடைய நடவடிக்கைகளும் கண்ணியமானது. அந்த மனிதனைத்தான் அல்லாஹ் உலகத்தை நிர்வகிப்பதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். பூமியிலே உங்களை பூமியை செழிப்பாக்கக்கூடியவர்களாக, பூமியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக, பூமியை புனர் நிர்மாணம் செய்யக்கூடியவர்களாக மனிதர்களாகிய உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அன்பானவர்களே, சில மனிதர்களை குர்ஆனிலே அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். தன்னுடைய அழகு, தன்னுடைய நாகரிகம், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பகுத்தறிவை இழக்கின்ற பொழுது மிக அல்லாஹ் படைத்திருக்கின்ற ஐவாய் மிருகங்கள் அல்ல, மிருகங்களை விட கேவலமாக அல்லாஹ் பேசுகிறான். தன்னுடைய அழகையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அடிப்படை கௌரவத்தையும் இழக்கின்ற அநாகரிகமான வேலைகள் செய்கின்ற பொழுது அந்த மனிதனை அல்லாஹ் நம்முடைய பார்வையில் மிக அசுத்தமான அற்பமான மிருகங்களுக்கு அல்லாஹ் ஒப்பாக்குகிறார். அறிவை, ஞானத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த அறிவின் மூலம், ஞானத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லவனாக வாழாதவர்களை பொதி சுமக்கும் கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்த இறை நேசத்துவம், அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்து துனியாவுடைய மோகமுள்ளவர்களாக மாறிய ஒரு நபரை நாய் போன்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்காத, அதிலும் குறிப்பாக நமக்கு வெள்ளிக்கிழமை போன்று யூதர்களுக்கு சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சனிக்கிழமை அவர்கள் இபாதத்துக்கு, நாம் வெள்ளிக்கிழமை இபாதத்துக்கு ஒதுக்குவது போன்று சனிக்கிழமை இபாதத்துக்கு ஒதுக்க வேண்டும். அவர்கள் அந்த நாளிலே மீன் பிடிக்க கூடாது. அவர்கள் மீன் பிடிக்கவில்லை, ஆனால் சனிக்கிழமை அதிகமான மீன்கள் வரும் என்பதனால் கால்வாய்களை வெட்டி குறுக்கு புத்தியை பாவித்து சனிக்கிழமை மீன்களை வாய்க்காலினூடாக, கால்வாயினூடாக எடுத்தொரு குழியிலே அதை சேகரித்து ஞாயிற்றுக்கிழமை போய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை குதர்க்கமாக, அல்லாஹ்வை விட, அல்லாஹ் கொடுத்த அறிவை அல்லாஹ்வுடைய கட்டளையை விட மேலே தூக்கி வைத்து குறுக்கு வழியில் யோசித்ததனால் அவர்களில் சிலரை பன்றிகளாகவும் சிலரை குரங்குகளாகவும் எல்லாம் மாற்றினான். மனிதன்தான் குரங்காக மாற்றப்பட்டான், கேவலம் பன்றியாக மாற்றப்பட்டான். குர்ஆன் சொல்கின்ற சான்று. நாம் சொல்வதற்கதை கூச்சப்பட தேவையில்லை. குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான். ஏன்? மனிதன் தன்னுடைய கௌரவத்தை, நாகரிகத்தை, பரிசுத்தத்தை, தூய்மையை, அழகை இழந்தான். பன்றியாக மாறினான், குரங்காக மாறினான். அன்பானவர்களே, புத்தி இருந்தும் புத்தியை பாதிக்காதவர்கள், பார்வை இருந்தும் நல்லதை பார்த்து சிந்திக்காதவர்கள், சிந்தனா சக்தி கொடுத்து நல்லவற்றை சிந்திக்காதவர்கள், கேட்க வேண்டிய விடயத்தை கேட்காமல் தேவையில்லாத விடயங்களை கேட்டு வாழ்க்கை பாவத்திலே கழிக்கின்றவர்களை நரகத்துக்கென்றே நாம் அவர்களை ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, உலாய்க்க கல்ல, நாம் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் போன்றவர்கள், பல் ஹும் அவர் அதைவிட கீழ்சாதிகள் என்று அல்லாங்கே ஆடு மாடு ஒட்டகைகளுடைய கீழ்த்தரத்துக்கும் சில மனிதர்களை அல்லாஹ் தாழ்த்துகிறான். இது நான் பேசியது பிரதானமான தலைப்புக்கான முகவுரை. அன்பானவர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்கு முகவரி இல்லாமல் போகின்ற ஒரு காலம். சில ஊர்களில் எதிர்காலத்தில் சுய புத்தியுள்ள ஒருவர் எஞ்சுவாரா என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய காலம். நம்முடைய ஊரில் துறை சார்ந்தவர் உருவாகுவாரா என்று அச்சப்பட வேண்டிய காலம். நாட்டிலே 10% சமூகத்துக்கு எதிரான தீய
பயன்பாடுகளிலே, பழக்க வழக்கங்களிலே பெரும்பான்மை. ஒரு சோடா போத்தல் சமூகமாக, கேஸ் வெடிப்பது போன்று ஆங்காங்கே வெடித்து சிதறுகின்ற ஒரு சமூகமாக, ஒரு தூர நோக்கில்லாத ஒரு சமூகமாக, அன்றன்று மாத்திரம் சிந்திக்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள சமூகமாக நாம் உருவாகி வருவது நாம் நமக்கே தோன்றுகின்ற அபாயமான ஒரு நெருப்பு கிடங்கு, சமூகத்தை அழிக்கின்ற ஒரு தற்கொலை முயற்சி. இன்னும் தலைப்புக்குள் வரவில்லை. இன்னும் சகோதரர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் ஊரில் ஒரு 50% இன்னும் வரவில்லை. இருக்கின்ற சபையில் இருக்கின்ற நபர்களில் 50% வெளியூரை சேர்ந்தவர்கள், தீன்பணிக்காக வந்தவர்கள். அன்பானவர்களே, எனவே முக்கியமான விடயங்களை பகிர வேண்டும் என்றால் அது இறுதி கட்டத்துக்கு இருக்க வேண்டும். ஏன் இன்னும் சமூகம் அளிக்கவில்லை. அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமையை மதிக்காத ஊரில் செழிப்பு ஏற்படாது. கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுடைய உரிமை. இங்க பூச முடியாது, பானை ஊற்ற முடியாது, பட்டர் பூச முடியாது. அப்படி பூசினால் நாங்கள் நரகம் போவோம், நீங்க தப்பிக்கொள்வீர்கள். வெள்ளிக்கிழமையை மதிக்காத வரை ஊர் முன்னேறாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 வருடங்களுக்கு முன்னால் இதே மிம்பரிலே நான் சொன்ன விடயம். தலைப்பின் முகவரையை முன்வைத்தேன். எங்கு நோக்கி செல்கிறோம்? நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். நான் இன்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படி குடும்ப தலைவன், அசரோடு நான் மௌத். உதாரணம், எல்லோருக்கும் அல்ல நீண்ட ஆயுளை தருவானாக, நல்ல அமல்களோடு. நான் இன்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படி மௌத்தாகினால் என்னுடைய மகன் என்னுடைய குடும்ப தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியா? என்னுடைய மகனுடைய குமருடைய காரியத்தை செய்து வைக்க அவன் வழியாக வர தகுதியா? என்னுடைய மனைவியை ஏதாவது அவசிய தேவைக்கு கூட்டிக் கொண்டு போய் மகன் அந்த வேலையை செய்து முடிக்க தயாரா? அந்த நிலைமையில் இருக்கிறானா? அந்த அளவுடைய புத்தி வேலை செய்கிறதா? சிந்திப்போம், வீட்டிலிருந்து சிந்திப்போம். எனக்கு அடுத்ததாக ஒரு குடும்ப தலைவரை என்னுடைய பிள்ளைகளில் நான் உருவாக்கி இருக்கிறேனா அல்லது கண்டபடி அவிழ்த்து விட்டிருக்கிறேனா? கவலையோடு சொல்கிறேன். மௌத்துடைய திகதி எழுதி தரப்பட்டிருக்கிறதா? இந்த குத்துபா முடிந்த ஹயாத்தோடு எழும்புவோமா? 2 ரக்காத் ஜும்மாவை பூர்த்தியாக தொழுவோமா? சந்தேகம். அன்பானவர்களே, இப்பொழுது நேரடியாக தலைப்புக்கு வருகிறேன். நம்முடைய எதிர்கால சமூகத்தை அரிக்கின்ற, அழிக்கின்ற, எரிக்கின்ற, முகவரி இல்லாமல் ஆக்குகின்ற எந்த துறையிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை ஊரிலே உருவாக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கண்ணியமானவர்களே, நம்முடைய உடம்பையும், நம்முடைய புத்தியையும், நம்முடைய ஆரோக்கியத்தையும், நம்முடைய சமூக கௌரவத்தையும், நம்முடைய குடும்ப கௌரவத்தையும், நம்முடைய அல்லாஹ் வழங்கிய சுயமான நாகரிகத்தையும் விளக்கின்ற சில தீய பாவனைகள், போதை பாவனைகள். நம்மை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கின்ற பாவனைகள். இதை பேச ஆரம்பித்தவுடன் 50 வயது தாண்டியவர்கள் எல்லாம் தூங்க போய்விட வேண்டாம், வாலிபர்களுக்கான பயான் இல்லை, உங்களிடமும் சில பாவனைகள் இருக்கின்றன, நீங்கள் விட வேண்டும். நீங்க சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டு நாளாந்த நெருப்பால் இருக்கின்ற பாவங்கள், நீங்க நாளாந்தம் சாதாரண அனைத்து 30 வருடங்களாக பாவிக்கின்ற பாவனைகள், சிலர் வாழ்க்கையின் நெருப்பால் எரித்து பாவித்த பொருளுடைய பணத்தை சேர்த்திருந்தால் இந்த ஹாஜிகளாக ஹஜ்ஜு முடித்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், உம்மா வாப்பாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருக்கலாம். 30 வருடங்களாக, 20 வருடங்களாக, ஒரு வருடத்தை கணக்கு போடுவோமே, 360 நாட்களில் ஒரு நாளைக்கு சமகாலத்தோடு எனக்கு விலை தெரியாது, கணக்கு போட்டு பார்த்தால் அன்னளவாக சொல்கிறேன், 150 ரூபாய் இருக்குமா? நாம் நாளாந்தம் எரிக்கின்ற பொருள்
2 விரல்களுக்கு மத்தியில் வைத்து கௌரவமாக பேசுகிறேன். புனிதமான இடத்தில் கேவலமான பொருட்களுடைய பெயர்களை உச்சரிக்காமல் பேசுகிறேன். இது 150 ரூபாய் வைப்போம், 100 ரூபாய் வைப்போமே, 100 ரூபாய் இன்றைய கணக்கு. வரும் மாதத்துக்கு கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 1 பாவித்தால் 3000 ரூபாய், ஒரு நாளைக்கு 3 பாவித்தால் 9000 ரூபாய், ஒரு நாளைக்கு 5 பாவித்தால் 15,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நெருப்பால் எரித்து வாயால் இழுத்து வெளியாக்குகின்ற புகையாக வெளியாக்குகின்ற பொருளை பாவிப்பவர் அவருக்கு தெரியாமல் அன்று காலையில் வீட்டிலே சாப்பிடுவதற்கு அவருடைய வீட்டில் குறைபாடு சாப்பாட்டில் பிள்ளையுடைய டிபன் பாக்ஸிலே வைத்து அனுப்ப பன் வாங்க பணம் இல்லை, ஆனால் உறிஞ்சுவதற்கும் புகைப்பதற்கும் எங்கள் பணம் வந்தது. 500 ரூபாய் செலவழித்தால் மாதம் 15,000 ரூபாய், 10 மாதத்துக்கு 1.5 லட்சம், 20 மாதத்துக்கு 3 லட்சம், 3 லட்சம் தற்காலத்தில் உம்ரா செய்கின்ற பணம், கடந்த காலத்திலே ஹஜ் செய்கின்ற பணம். இப்படி சிந்திப்போமே. அதனால் ஏற்பட்ட விளைவுக்கு செலவழிக்கின்ற மருந்து, அதற்காக போகின்ற கிளினிக்குடைய செலவு கணக்கு போட்டால், அன்பானவர்களே, இன்று எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு தான் சொந்த பணத்திலே வீடு கட்டி கொடுத்திருக்க வேண்டும். எத்தனையோ ஹஜ்ஜுடைய பணத்தை, உம்ராவுடைய பணத்தை, எத்தனையோ வீட்டுடைய பணத்தை, எத்தனையோ சொந்த வாகனம், ஒரு மோட்டார் பைக்காவது சொந்தமாக வைத்திருக்கலாம். அந்த நெருப்பால் எரித்த பணத்தை சேமித்திருந்தால் இன்றிலிருந்தாவது தெரிந்துவோம். போதை வஸ்து விரிவாக என்னென்ன வகையில் இருக்கின்றன, என்னென்ன பேர் இருக்கின்றன, விளம்பரம் மார்க்கெட்டிங் பண்ண வரவில்லை. இதனால் சமூகம் இன்று சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற கேவலமான மிக பயங்கரமான நிகழ்வுகளையும், இதை குர்ஆன் ஹதீஸ் நபி அவர்களுடைய சஹாபாக்களுடைய முன்மாதிரிகள் வழிகாட்டல்கள் எப்படி நோக்குகிறது என்பதை சமகாலத்தோடு இணைத்து இன்ஷா அல்லாஹ் முன்வைக்கிறேன். கொஞ்சம் உள்ளத்தால் சேர்ப்போம். தூக்க மயக்கங்கள் வந்தால் கொஞ்சம் இல்லாமல் ஆக்கிக் கொள்வோம். இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல. ஜும்மாவுக்கு பின்னால் தான் வெள்ளிக்கிழமை கைலூலா தூக்கம். மற்ற 6 நாளும் தான், அதுவும் துஹருக்கு முன்னால், அதான் வரைக்கும் தான். விழித்து கேட்போம், உள்ளத்தை திறந்து கேட்போம். சில விடயங்களை நாகரிகமாக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு. அப்படி போய்கொண்டிருக்கிறோம். சமூகம் தெரியாமல் சிலர் பாதிப்பதில்லை. அவர்கள் சமூகத்திலும் பாரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் அவர்தான் குடு டீலர், அவர்தான் ஹோல்சேல் வியாபாரி. சில வேளை இந்த மஸ்ஜித் எப்படியோ தெரியாது, அவருடைய மகல்லா மஸ்ஜித் நிர்வாகத்திலும் இருப்பார், ஐஸ் வியாபாரி. 27க்கு மஸ்ஜிதுக்கு சஹர் சாப்பாட்டுக்கு பணமும் கொடுப்பார், ஹெரோயின் வியாபாரி. இதைவிட நல்லம் நாட்டாமையிடம், பிரிவில் ஓட்டக்கூடியவரிடம், படுபாசிடம் ஹலாலான பணத்தை எடுத்து மாறி பிஸ்கட்டும் ஈச்சம்பளமும் 27ஆம் ராவு கொடுப்பது. குடு வியாபாரியுடைய பணத்தால் சகல் சாப்பாடு கொடுத்து 27ஆம் இரவு மக்களுடைய நன்மையை அளிக்காமல் நாட்டாமை வேலை செய்து வியர்வை வடித்து அவனுடைய 100 ரூபாய் எடுத்து 3 மாறி பிஸ்கட்டும் 3 ஈச்சம்பளமும் கொடுத்து அனுப்புவது சிறந்தது. நிர்வாகத்துக்கு யாருடைய பணம் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் சகல் சாப்பாடு கொடுத்தோம், அதற்கு குடு வியாபாரியுடைய பணத்தையா சகல் சாப்பாடு கொடுத்தீர்கள்? கடைசி பத்தில் ஏற்றிக்காக இருக்கின்ற மக்களுக்கு ஹராமான தொழில் செய்கின்றவருடைய பணத்தை எடுத்தா நீங்கள் சகல் சாப்பாடு கொடுக்க வேண்டும். சமூகம் எங்கு போகிறோம்? மஸ்ஜிதுக்கு தேவை என்றால் வேண்டிய ஹராமான வியாபாரம் செய்கின்றவருடைய பணத்தை எடுத்து பிளப் போடுவீர்களா? காபத்துல்லாவிலே அரைவாசி இருக்கிற ஹபீம் அரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதுவும் காபத்துல்லாவுக்கு உட்பட்டது. அதற்கு வெளியால் தான் ஜவாப் செய்ய வேண்டும். ஹபீம் ஹிஜர் இஸ்மாயில் அது ஏன் அரைவாசியோடு நின்றது தெரியுமா? ஏன் நின்றது? ஜாகிலியா காலம் எவ்வளவு பெரிய கேவலமான பாவங்களை செய்த காலம் என்று தெரியும்.
கேவலமான பாவங்களை செய்தவர்கள் தான், அநாகரிகமானவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லா அவர்களுடைய கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது ஹலாலான பணம் முடிந்ததோடு நிப்பாட்டிக் கொண்டார்கள். ஹலாலான பணம் அவருடைய மார்க்கப்படி அந்த காலத்திலே ஹலாலான பணம் முடிந்துவிட்டது என்பதற்காக நிறுத்தப்பட்டதுதான் அந்த ஹதீஸ். ஜாகிலியா கால மக்கள் இந்த காலத்திலே சமூகத்திலே முக்கிய பொறுப்புகள், முக்கிய பிரமுகர்கள், பெரிய விஐபிகள், ஆனால் மெயின் டீலர்கள், நல்ல சாவு வராது, நல்ல சாவு வராது. தெளிவாக காரமாக சொல்ல வேண்டும். ஆனா அந்த பொறுப்பில் இருக்கிற, இந்த பொறுப்பில் இருக்கிற, அந்த சேவை செய்கிறேன், குடியாவாரமும் செய்கிறேன், இது அதற்கு தௌபா அல்ல, திருந்த வேண்டும். சமூகத்தை சீரழிக்கின்ற அப்படியான தொழிலை விட ஜும்மாவுக்கு பின்னால் வெள்ளப்படுவதை விரித்து பிச்சை எடுப்பதில்லை. அதுக்கு நிர்வாகத்தினை கடிதம் கொடுத்து வாசித்தாலும் பரவாயில்லை, வாழ்க்கை கஷ்டம், உதவி செய்யுங்கள். இந்த வியாபாரத்தை செய்து குடும்பம் சகித நரகம் போவதை விட எச்சரிக்கிறேன். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் 2 குர்ஆன் வசனங்கள், ஒரு ஹதீஸ் ஆங்காங்கே இணைப்பேன். ஈமான்தார்களே, போதை வஸ்துக்கள், போதை ஏற்படுத்தக்கூடியது எந்த கலரிலே, எந்த வகையான, அது லிக்விடாக இருக்கலாம், அது திரவமாக இருக்கலாம், அது சொலிடாக திண்மமாக இருக்கலாம், அது டேப்லெட்டாக இருக்கலாம், அது இலையாக இருக்கலாம், அது சிங்கமாக இருக்கலாம், அது ஒச்சிலே வரலாம், அது வாயால் உறிஞ்சலாம், அது மூக்கால் உறிஞ்சலாம், அது இன்ஜெக்ஷனால் ஏற்றலாம், அது பல்புக்குள்ளே வைத்து கீழே நெருப்பை பிடித்து அதை சுவாசிக்கலாம், அதை ஸ்பீக்கர் போன்ற நாட்களை ஒட்டலாம், அதை முரட்டுக்குள் வைக்கலாம். பொருட்களுடைய பெயர்களை சொல்லாமல் பொருட்களை பாவிக்கின்ற முறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. துறை சார்ந்தவர்களுக்கு, அந்த துறையிலே பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு தெரியும். அது புதிதாக நீங்கள் படிக்க தேவையில்லை. பாவிக்காதவர்கள், சம்பந்தப்படாதவர்கள் இதை பற்றி அழைத்துக் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த துறையில ஈடுபடக்கூடியவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் திருந்த வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும். சும்மா ஹாபிக்கு, ஜொலிக்கு, கண்ணியமான முந்தி ஒரு காலம், எப்படிப்பட்ட காலம் என்றால், சாதாரணமாக சிறிய ஒரு சமூகத்திலே அளிக்கப்பட வேண்டிய சிறிய ஒரு பாவனையா இருந்தாலும் ஒழித்து மறைத்து செல்கின்ற காலம். இனி சர்வசாதாரணமாக சபையிலே தொகை சாப்பிடுவது போன்று தொகையுடைய உருவத்திலும் அது வரும். பார்வைக்கு தொகை, உள்ளால் வேறு விடயம். தட்டு போட்டிருக்கிறார். என்ன தட்டு? மரக்கறி தட்டு. கோஞ்சி ஒரு 3 கிலோ, செம்பிலி ஒரு 5, தக்காளி ஒரு 2 கிலோ, கிழங்கு ஒரு 3 கிலோ, பச்சை கொச்சிக்க ஒரு 2 கிலோ. நாலாந்தம் அந்த தட்டிலே அந்த பொருட்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவருக்கு வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. என்ன? மரக்கறி தட்டு வெளியே, குடு பிசினஸ் உள்ளே. செம்பிலி தட்டு வெளியே, அந்த செம்பிலி காய்ந்து போகிறது. யாரும் செம்பிலி தட்டிலே செம்பிலி வாங்குவது கிடையாது. என்ன வாங்குகிறார்கள்? ஏதோ வாங்குகிறார்கள். சமூகத்துக்கு முன்னால் செம்பிலி தட்டு, சமூகத்திற்கு முன்னால் சில்லறை கடை. இத்தனை சில்லறை கடைகள் இருக்கின்ற பொழுது இவருடைய சில்லறை கடையில் மாத்திரமே அவ்வளவு கியூ. மண்ணு செல்வ விற்கிறாரா? பனு இஸ்ராயேலுக்கு ஈசாவுக்கு இறக்கி கொடுத்த, மூசாவுக்கு கொடுத்த அந்த மண்ணு செல்வ விற்கிறாரா? இல்லை, போதை வஸ்து விற்கிறார். களிமா சொன்ன முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை மீண்டும் சொல்லிக் கொடுத்து தௌபா செய்ய வைக்க வேண்டிய முஸ்லிம். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, மக்கள், பேர குழந்தைகள், மருமக்கள் எல்லோரையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற அட்வான்ஸை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாரும் இன்னும் பேசினால் நாரும் இன்னமல் ஹம், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹம். ஹம் வல்மைத்தீர், சூதாட்டம்,
வலன்சாப் குறி பார்ப்பது, இந்த காலத்தில் சகுனம் பார்ப்பது, சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, என்ன துச்சகுனம் பார்ப்பது, ஈட்டிகளை பார்ப்பது, ராசி பார்ப்பது, இப்படியான தலைப்பு கப்பாற்பட்டது. என்றாலும் விடயம் ஒன்று, பலஸ்லாம் ரிஜிஸ்டர் அமலை செய்தார் சொல்லும் பொழுது ஷைத்தானுடைய செயலில் நல்ல செயல் இருக்கிறதா, ஷைத்தானுடைய ஏதாவது வெண்மையான பகுதி இருக்கிறதா, ஷைத்தானுடைய செயலிலே நாகரிகம் இருக்கிறதா, ஷைத்தானே ஒரு அசுத்தம், ஹதீஸ் அசுத்தமானவன், அழுக்கானவன். அந்த ஷைத்தானுடைய செயல்களிலும் இது ஆக அழுக்கானது. ஷைத்தானுடைய செயல்களிலே அழுக்கான செயல் ரிஜிஸ் மின் அமலி ஷைத்தான் பகித்தனிபு, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். முழுமையாக கொஞ்சம் இடைக்கட சும்மா இடைக்கட பார்ட்டிகளிலே, சும்மா பிரியாவுடைய நிகழ்ச்சிகளிலே, சும்மா இருந்த வாக்கில பங்கனுக்கு போன 1-2 சீப், சும்மா இருந்த வாக்கில வருஷத்துக்கு ஒருக்கா பஜித்தனிபு, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் உண்டாக வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால் சக்சஸ். சைத்தான் விரும்புவது ஐயோக்கிய பைனகுமுல் அதாவா வல் பக்வா, உங்களுக்கு மத்தியில் பகைமை, விரோதம், குரோதம், சண்டை, சச்சரவு, மோதல், இதை ஏற்படுத்தத்தான் அல்ல சைத்தானுடைய இலக்கு. சைத்தானுடைய டார்கெட் உங்களுடைய சண்டை. இதனால் பிரிந்த சமூகம் எத்தனை, கணவன் மனைவி எத்தனை, சகோதர சகோதரத்தனை, அண்டை வீடு எத்தனை, மச்சான் மச்சான் எத்தனை, மாமா மருமகன் எத்தனை, ஊர் பிரிந்தது எத்தனை. இந்த பாவனைகளால், இந்த தொடர்புகளால் சமூக பிரச்சனை எங்கெங்கு எப்படி நடந்திருக்கிறது சொல்ல தேவையில்லை. எத்தனை கொலைகள், எத்தனை காயங்கள், எத்தனை மான பங்கங்கள். அல்லாஹ் பகைமை உண்டாகும், ஊர் பிரியும், ஊரில் வேற்றுமை உண்டாகும், ஊரில் எதிரி பல எதிரணிகள் உண்டாகும். ஐயோக்கிய பைனகுமுல் அதாவத்தவல் பக்வா பில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்திருந்தான், மதுபானங்கள், போதை வஸ்திருந்தான். எனவே கண்ணியமானவர்களே, நீங்கள் இன்னும் அதை முழுமையாக விடவில்லையா? அதான் கேட்கிறான். பலந்து முன்தகும், இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு தெளிவுபடுத்தியும் இவ்வளவு பாரதூரமான விடயங்களை கண்டும் இன்னும் விடவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸை சொன்னேன். உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள். உம்மு ஸலமா நபி அவர்கள் அன்குல்லி முஸ்திரின் வ முஃப்திர் அல்லது முஃபத்திர், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வஸ்துக்களையும், உடம்பின் செயற்பாடுகளை, உடல் உறுப்புகளின் உற்சாகத்தை, உடல் உறுப்புகளிலே சோர்வை, பலகீனத்தை, நரம்பு கட்டு போவது, விரலை சாகுவது, சைக்கோ ஆகுவது, புத்தி கட்டு போவது, இப்படியான புத்திபேதம் ஏற்படுத்தக்கூடிய உடல் உறுப்புகளை சேதப்படுத்தக்கூடிய விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய அனைத்தையும் நபி அவர்கள் தடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தப்பித்த பாவங்களில் ஒரு பாவம் தான் இந்த போதை வஸ்தோடு சம்பந்தப்பட்ட 10 அந்த பொருளோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்கள். இன்னும் சில அதிசயிலே தனித்தனியா வந்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 12 சாரார்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கருத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சாபமாக, ஒரு பத்துவாவாக முன்வைத்தார்கள். ஒரு பத்துவாவாக நபியரின் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பத்துவாவாகவே, ஒரு சாபக்கேடாகவே அந்த அதிசயம் முன்வைத்தார்கள். இன்னல் ஆரம்பித்து மது, அந்த போதை வஸ்து, அதை அல்லாஹ் சபிப்பானாக. அதை செய்யக்கூடியவர், தயாரிக்கக்கூடியவர், அந்த கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணக்கூடியவர், அதை ஊற்றி கொடுக்கக்கூடியவர், நான் குடிக்கிறல்ல, பஸ்ஸுக்கு ஊற்றி கொடுக்கிற நீங்களும் சபிக்கப்பட்டவர். நாங்க குடிக்கிறல்ல, எங்கட பங்கனுக்கு எங்கட பிரெண்ட்ஸ்மார் அப்படி இப்படி பழக்கம் உள்ளவங்க அல்லது எங்கட சமூகத்து அல்லாத வேறு நபர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ரூமிலே ரிசர்வ் பண்ணி இங்கு எல்லோருக்கும் ட்ரிங்க், பழச்சாறுகளும், ஜூஸுகளும், அங்கு வேறு போத்தல்களும் கொடுக்கிறோமே, நாமும் சாபத்துக்குரியவர்கள். எவனையோ திருப்திப்படுத்த அவனுக்கு கொடுத்து சாபம். அடுத்த கண்ணியமானவர்களே, அதை டிரான்ஸ்போர்ட் சேவை செய்யக்கூடியவர், டெலிவரி, இந்த டெலிவரி பண்ணுகின்றவர் பைக்கிலும்
திருவியிலும் இப்படியான டெலிவரி பண்ணுகின்ற நபர்கள் தங்களுடைய தொழிலில் கவனமா இருக்க வேண்டும். எனக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கிறது, அதை டிரான்ஸ்போர்ட் சேவை செய்யக்கூடியவர், தூக்கி கொண்டு போபவர், கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடியவர், சுமந்து செல்பவர். ஏர்போர்ட்டில் வருகிறோம், வெளிநாடு போய் வரும் பொழுது ஒருவருக்கு வெளிநாட்டு சரக்கு 2 தூக்கி கொண்டு வரலாம். ஒருவரிடம் 6 இருக்கிறது, 2 பேர் தேவை, 4 கைகள் தேவை. வந்தான் இந்த போத்தல இமிகிரேஷனை தாண்டி வெளியே கொண்டு தந்தா 10,000. இன்னொரு 10 நிமிஷம் கையில சுமந்து இதை தாண்டி வெளியே தாங்க 10,000 சுமக்கக்கூடாது. அந்த சுமக்கின்ற 10 நிமிடத்தில் நபியருடைய பத்வா சாபம் கருத்திரியமாக மாறும். இந்த 10 நிமிடம் சுமந்து தாண்டி 10,000 கிடைக்கிறது என்று எடுப்போமா, அது சாபத்துக்குரிய பத்வாவுக்குரிய அந்த பணமாக இருக்கும். வல் மஹ்மூல சேவை, யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவர் ஆர்டர் பண்ணியவர் யாருக்காக கொண்டு போகப்படுகிறதோ அவரையும் அல்ல சபிப்பானாக. அதே போன்று ஊற்றி கொடுப்பவர் யாருக்காக ஊற்றி கொடுக்கப்படுகிறதோ அவரையும் சபிப்பானாக. அதே போன்று கனிமல்லே அதனுடைய வருமானங்களை அனுபவிக்கக்கூடியவர், சம்பாதிக்கக்கூடியவர், மெயின் டீலர், புரோக்கர், சில்லறை வியாபாரி, என்ன கிலோ கணக்கிலே மூடை கணக்கிலே இம்போர்ட் பண்ணக்கூடிய அப்படியான இறக்குமதி தரத்திரியம் பிடித்தவர், அதை எடுத்து கிலோ கணக்கிலே டிஸ்ட்ரிக்ட் வாரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 2ஆம் தர முசீபத்துக்குரியவர்கள், அதை எடுத்து அவுன்ஸ் கணக்கிலே கைகளுக்குள்ளும் பக்கெட்டுகளுக்குள்ளும் பேசுகளுக்குள்ளும் வைத்து ஆங்காங்கே சந்தி பந்துகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய சிறிய வியாபாரிகள் வரைக்கும் அல்லாஹ் தபிப்பானாக. நபியருடைய பத்வா, அதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்வா, நபியருடைய பத்வா. கண்ணியமானே, நிச்சயமாக இந்த பத்வாவுக்கு மலக்குமாருடைய ஆமீன் இருக்கிறது. சாபக்கேட்டோடு வாழ்ந்து சாபக்கேட்டோடு மரணித்து, லானத் என்பது ரஹ்மத்துக்கு எதிரானது. ரஹ்மத் சுவர்க்கத்துக்குரிய டிக்கெட், லானத் நரகத்துக்குரிய டிக்கெட். இந்த ஹதீஸுடைய மறுகருத்தென்ன, இந்த துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நரகத்துடைய டிக்கெட்டுக்கு உறுதியானவர்கள், நரகத்துடைய டிக்கெட்டை கொள்முதல் செய்தவர்கள், பேச்சன் பண்ணியவர்கள். கண்ணியமானே, இறுதி கட்டத்தை அடைகிறேன். இவ்வளவு நேரம் குர்ஆன் ஹதீஸை முன்வைத்தேன். ஆயிஷாவை அழைக்கக்கூடிய ஹதீஸ், குல்லு முஸ்கிரின் ஹம்ர் வ குல்லு ஹம்ரின் ஹராம். போதையை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹம்ர் என்ற இந்த போதை வஸ்திலே அது உள்ளடங்கும். எல்லா போதை வஸ்துக்களும் ஹராம். தெளிவான ஹதீஸ். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இதுக்கு ஹலாலா இருக்கும், நீ நினைப்பதால் ஹலால் அல்ல, ஹராம் தான். கனிமலை சமூக சீர்கேடுகள் பேசி முடிக்க முடியாது. முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தடையோடு மோதுகிறோம், அல்லாஹ் தடுத்த விடயத்தோடு மோதுகிறோம். தீன் விரயம் நடக்கிறது. தீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகாக்கள். தீன் விரயம் பணம் வீண் விரயம் செய்யப்படுகிறது. நல்ல வாலிபர், நல்ல தொழிலதிப்பா இருந்தவர்கள், நல்ல அறிவாளியாக இருந்தவர், நல்ல பெருபேரை எடுத்தவர் மடையனாக மாறுகிறார், புத்தி கெட்டு போகிறார், சைக்கோவாக மாறுகிறார். பாவனைகளுடைய விளைவுகள் தெரியுமா கண்ணியமனை சொன்னால் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கேவலமான விளைவுகளை சொன்னால் வீட்டுக்குள் இருக்கவே கூச்சப்படுவோம். நம்முடைய வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் நம்மை பார்க்கின்ற பார்வை வித்தியாசம். உம்மாவாக விளங்காது, மகளுக்கு தந்தையாக விளங்காது. பெண் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முந்தைய காலத்தில் ஒரு வயது என்ன தீனை தாண்டிய பிறகுதான் பார்ப்போம் இந்த பாவனை அந்த பாவனை என்று. இன்று தொழுகை கூட கடமையாகவில்லை, அவரும் தெரியாமல் பழகிவிட்டார், பழக்கிவிட்டார்கள்.
எத்தனை பேர் சகோதரர்களுக்கு பழக்கி விட்டார்கள், எத்தனை பேர் மச்சான்மாருக்கு பழக்கி விட்டார்கள், எத்தனை பேர் கூட்டாளிமாருக்கு பழக்கி விட்டார்கள், எத்தனையோ பேர் நண்பர்களுக்கு பழக்கி ஆபீஸில் உள்ளவர்கள், அதே போல கம்பெனியில் உள்ளவர்கள், ஃபேக்டரியில் உள்ளவர்கள். இப்படி கண்ணியமான குடும்பம் சீரழிகிறது. சந்தேகத்துக்கு இடமான அவருடைய சாப்பாடுகளை சாப்பிட வேண்டாம். பார்க்கின்ற பொழுது அது கேக் தான், அந்த கேக்கிலே கலக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது ஒரு வெளிநாட்டு ஸ்வீட் மாதிரி இருக்கும், ஒரு இனிப்பு பண்டம் போன்று இருக்கும், சாக்லேட் போன்று இருக்கும். சின்ன பிள்ளைகளை சொல்லி வையுங்கள், வகுப்பு நண்பர்கள், பாடசாலை எங்கும் யாரும் தந்தாலும் தூக்கி குப்பையிலே போட சொல்லுங்கள், வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுங்கள். பயங்கரமான காலம். ஜூஸ் பொட்டிலாகத்தான் இருக்கும். ஜூஸ் பொட்டிலை பார்த்தால் உடைக்கப்படாத பொட்டில் தான், இன்ஜெக்ஷனால் உள்ளே ஏற்றப்பட்டிருக்கும். ஜூஸ் தான் குடித்தார். 100 ரூபாயுடைய ஜூஸ் பாட்டில், மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ், போதை. அந்த ஜூஸ் பாட்டில் கனிமலை எல்லா கடைகளிலும் இருக்கும். அந்த கடைகளில் எல்லாம் வாங்கி தருகிறாரு. அது குறிப்பிட்ட கடையில் தான் அந்த ஜூஸ் பாட்டில் கிடைக்கும், அதில் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு போகிற சமூகம்? எத்தனை கேவலமான சம்பவங்களை நாளாந்த வாசிக்கிறோம். பின்னணி போதை. வீட்டில் இருக்கின்ற சிறுமி துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டால் யார்? தந்தையோடு சேர்ந்து போதை வசதி பாவித்த அந்த வெறியன். இன்னும் ரோசம் இல்லையா? வீட்டிலே சேர்ந்து பாவிக்கிறோம். என்ன நம்பிக்கை, என்ன உத்தரவாதம்? வீட்டுக்காரனுக்கு கூடுதலாக கொடுத்துவிட்டு வீட்டில் நாசமாக்கிய கேவலமான வரலாறுகளை வாசிக்கவில்லையா? ஏன் இன்னும் ரோசம் இல்லை? மன்னிக்க வேண்டும். இப்படி கேட்பதை கோவிக்க வேண்டாம் யாரும். இதை இப்படி மலித்து பட்டர் பூசி மறைத்து பேசவா? கண்ணியமாக இன்னும் சிந்தனை இல்லாமல் பாவிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பு வைத்திருக்கிறோம். என்ன பாதுகாத்துக் கொள்வன்? நான் தொழுகையாளி. இப்படிப்பட்டவர்கள் வீடுகளுக்கு எடுக்க வேண்டாம், தரித்திரியம். இப்படிப்பட்டவர்களுக்கு பங்கனை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்டவருடைய முகத்திலே முழிக்க வேண்டாம். 80 வயதுடைய தந்தையுடைய நமது இலங்கை திருநாட்டில் களிமா சொன்ன ஒரு பிள்ளை, ஒரு வாலிபன், 80 வயது தந்தையுடைய 2 கண்களையும் புடுங்கினான். யார்? எத்தனை வருடம் இந்த பிள்ளைக்காக பாடுபட்டிருப்பார்? எத்தனை வேர்வை துளிகளை சிந்தியிருப்பார்? எத்தனை பசிகளை பொறுத்திருப்பார்? எத்தனை இரவுகளை விழித்திருப்பார்? எத்தனை பேரிடம் ஏற்றி கேட்டிருப்பார்? எத்தனை பேரிடம் அடிபட்டிருப்பார்? எத்தனை வெயிலிலே வென்றிருப்பார்? அவன்தான் தந்தையுடைய 2 கண்களையும் விரலால் புடுங்கினான். சேதனாவன் இல்லை, பாவனைக்கு பணம் தரவில்லை. உங்களுடைய கண்கள் பிடுங்கப்பட முன்னால் பிள்ளைகளை கவனியுங்கள். பூச வேண்டாம் பிள்ளைகளை. யாராவது பிள்ளைகளை பற்றி தகவல் சொன்னால் ஏண்ட பிள்ளை அப்படி இல்லை, ஏண்ட பிள்ளை இறைநேச செல்வன் என்று பீட்ட வேண்டாம். உங்களுக்கு முன்னால் இறைநேச செல்வனாகத்தான் இருப்பான். நண்பர்களோடு சேர்ந்தால் சைத்தானை நண்பராக மாறுவான். சொன்னால் பாருங்கள். சொன்னவரோடு சண்டை பிடிக்க வேண்டாம். சொன்னவரோடு சண்டை பிடித்து நீங்க சாணத்தை திருப்பி கட்ட வேண்டாம். யாரும் கட்டவில்லை, கட்ட வேண்டாம். உள்ளதைத்தான் சொல்லுகிறார்கள். உங்களுடைய பிள்ளையை இந்த கூட்டத்தோடு கண்டேன் என்றால் கண்காணியுங்கள். உங்களுடைய கண் பிடுங்கப்பட முன்னால் தாயுடைய வயிற்றை ஒருவன் வெட்டினானே நமது நாட்டில், ஒரு களிமா சொன்னவன் எனக்கு போதை வச்சு பாதிக்க பணம் இல்லாத வயிற்றை கிழித்தான். சம்பவம் தேடி பாருங்கள். உறுதி. மகனுக்கு பயந்து தாய் ஏதோ ஒரு டப்பாவிலோ ஏதோ ஒன்றிலே போட்டு பணத்தை விழுங்கி விட்டு படுத்திருக்கிறார். வெளியாட்சி எடுப்போம் என்று பேங்க் சீக்கிரட் லோக்கர் நினைத்தால் விழுங்கினால் எடுக்க மாட்டான் என்று காலையில் வயிற்று ஆபரேஷன் பண்ணிவிட்டான் மகன். உங்களுடைய வீட்டில் வயிறு கிழிக்கப்பட முன்னால் தங்கச்சியும் அந்நிய பெண்ணும் ஒரே பார்வையில் பார்க்கப்பட முன்னால் இன்னும் பேசுவேன், தலை சுற்றும். சிந்திப்போம், கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அநாகரிகம் நடப்பதற்கு ஒரு ஆய்வாளர், உண்மை அதுதான், எப்பொழுதோ ஹதீஸ் குர்ஆன் சாய சொல்லிவிட்டது. நவீன கால ஆய்வாளர் ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்கிற ஆய்வை 98% குற்றவியல் கிரைம்
உலகத்தில் 98% 2 வீதம் என்ன 100க்கு 100 98% குற்றங்கள் போதைக்கு பின்னால் தான் இருக்கிறது. கள்ளனாக மாறுகிறான், பொய்யனாக மாறுகிறான், ஏமாற்றுகிறான், கலப்படம் செய்கிறான், ஹராமான வியாபாரம் செய்கிறான், கொலைகாரனாக மாறுகிறான். அன்பாளர்களே, முடிக்கிறேன். எந்த அளவு அபாயம் தெரியுமா? ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இதற்கங்காலும் நமக்கு ரோசம், கூச்சம், மானம், மரியாதை இருந்தால் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்து தௌபா செய்வோம். இந்த துறையிலே ஆய்வு செய்கின்ற, இந்த துறையிலே நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவரோடு ஒரு நீண்ட பிரயாணம் செய்தேன். பல விடயங்களை படித்துக் கொண்டேன். அவர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கின்ற ஒருவர். கேட்டேன், உங்களோட வந்த கேஸ்களிலே டேஞ்சரான, மிக ஆபத்தான கேஸ் அது. ஒரு 16 வயது குமரு, சொல்வதற்கு எனக்கு கூட்டுகிறது நாவு, மனது வரவில்லை, படிப்பினை சொல்கிறேன். 16 வயது சிறுமி பாவனை பாதிக்கிறார். நவீன கால பாதித்தால் அவருடைய ஃபீலிங், அவருடைய சுபாவம், அவருடைய எண்ணம் எப்படி மாறுகிறது என்றால் சொல்வதற்கு உண்மையிலே மனசு வரவில்லை, எனக்கு சொல்லாமலும் மனது விடவில்லை. தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னுடைய தந்தையோடு படுக்கையை பகிர ஆசை. உங்களுடைய ரத்தம், உங்களுடைய பிள்ளை உங்களை இச்சையோடு பார்க்கும். நீங்க செல்லம், மகள், ராணி, டார்லிங், பேபி, என்ற செல்லமே என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களை எப்படி உங்களுடைய பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறது பார்க்கும். இதே மாற்றி பாருங்கள், மகன் தாயோடு படுக்கையை பகிர ஆசைப்படுகின்ற அளவு பயங்கரமானதான். இதற்கங்கால் தேவையா? என்ன இப்படிப்பட்ட பயங்கரமான, கேவலமான, நம்மை மனித இனத்திலிருந்து வெளியாக்குகின்ற அபாயகரமான பாவத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஊரை பாதுகாப்பானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உண்மையான, நேர்மையான, சுத்தமான முஸ்லீம்களாக நம்மை மாற்றுவாயாக, நாகரிகமானவர்களாக மாற்றுவாயாக, எந்த விதமான அசுத்தமான சிந்தனைகளும் செயற்பாடுகளும் பாவனைகளும் இல்லாதவர்களாக மாற்றுவாயாக. நமது வாலிபர்களை பாதுகாப்பாயாக, இளம் யுவதிகளை பாதுகாப்பாயாக. எப்பொழுதுமே சுத்தமானவற்றை உட்கொள்கின்ற பக்குவத்தை தருவாயாக, எப்பொழுதுமே உடலுக்கு ஆரோக்கியமானவற்றை உட்கொள்ளுகின்ற பக்குவத்தை தருவாயாக. புத்திக்கு கேடான, மானத்துக்கு கேடான, மரியாதைக்கு கேடான பாவங்களை தூண்டுகின்ற எந்த பாவனைகளை விட்டும் நம்முடைய முழு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பாயாக. அந்த துறையில யார் யாரெல்லாம் அறாமான தொழில்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு வேறு ஹலாலான தொழில்களை காட்டிக் கொடுத்து இருந்தவர்களை தௌபா செய்ய வைப்பாயாக. அப்படியானவர்களை சமூகத்திலிருந்து, அவர்கள் சமூகத்திலிருந்து என்னென்ன நெறிப்படுத்தப்பட வேண்டும் அந்த முறையில் நெறிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவாயாக. பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த துறையிலே கவனம் செலுத்த தோல்வி செய்வாயாக. இஸ்லாமிய சமூகம் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழ்வதற்கு தடையான எல்லா தடைகளையும் நீக்குவாயாக. கண்ணியமாக, ஒழுக்கமாக, நாகரிகமாக வாழ்வதற்கான வழிகாட்டல்களை பக்குவத்தை